வெல்கம் டு டிசைன் ஸ்பியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷாஃப்ட் அண்ட் க்ரூ கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்ட் டிசைன் போயிடலாம். மெக்கானிக்கல் டிசைன், பார்ட் டிசைன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷாஃப்ட் அண்ட் க்ரூ கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். க்ரூ இங்கே ஹைட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா ஏதோ ஃபீச்சர்ஸ் இல்லைன்றனால அது ஹைட் ஆகிருக்கு. இந்த ஃபீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஹைலைட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஷாஃப்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஒரு சிம்பிள் ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணியாச்சு. ஷாஃப்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷாஃப்டில் வந்து ஒரு ப்ரொஃபைல் ஒரு சர்ஃபேஸ் இல்லை ஒரு ஆக்சிஸ் கொடுக்கணும். இந்த ரெண்டு நம்ம கொடுக்கணும். அப்புறம் லிமிட்ஸ், ஃபஸ்ட் ஆங்கிள் அண்ட் செகண்ட் ஆங்கிள், இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் 360 டிகிரி கொடுக்குறேன். ப்ரொஃபைல் வந்து நம்ம போட்டு வச்சுருக்க ஸ்கெட்சை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சிஸ் வந்து நான் இந்த ப்ரொஃபைலோட ஃபஸ்ட் ஒரு லைனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஆக்சிஸ்ன்றது நம்ம இதுதான் கொடுக்கணும்னு இல்லை, நம்ம வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம். அதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுற பாருங்கள். இதில் வந்து ஒரு ஆக்சிஸ் லைன் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது எங்கே வேணால் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 25 mm க்ரியேட் பண்ணேன். ஸோ இப்போ நீங்கள் ஷாஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண ஆக்சஸில் அந்த ஷாஃப்ட் வந்து இது ஆக ஆரம்பிச்சிடும். இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இது வேணாம் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி எந்த ஆக்சஸில் கொடுக்க போகிறீங்க, இந்த மேபி அந்த லைன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து குரூப் பார்க்கலாம். குரூப்பு ஒரு சிம்பிள் ஸ்கெட்ச் போட்டுக்கலாம். ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா குரூ லேட் ஆகிடுச்சு. குரூ கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஆக்சஸ் எதுவும் க்ரியேட் பண்ணலை. ஸோ சேம் ஆக்சஸ் வந்து திரும்ப அதிலே க்ரியேட் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்து வளரும். குரூ வந்து சேஞ்ச் ஆகுது. குரூ வந்து ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு மெட்டீரியல் இருக்குன்றதுனால ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட் ஆங்கிள் செகண்ட் ஆங்கிள்ன்றது நம்ம எந்த பிளேனில் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து ஒன் சைடு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 45 டிகிரி கொடுக்குறேன், செகண்ட் வந்து 45 கொடுக்குறேன். ஸோ இது வந்து லிமிட். எந்த லிமிட் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த 3D கிரியேட் ஆகணுமோ அந்த லிமிட் நீங்கள் கொடுக்குறது. ஸோ இங்கேருந்து 45 டிகிரி எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கு, இங்கேருந்து 45 டிகிரி ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து லிமிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லிமிட்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் குரூப்புக்கும் லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எதுவும் சேஞ்ச் பண்ணலை, அப்படி 360 டிகிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ரிப்பன் ஸ்லாட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.